எனதன்பு விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க அன்னப்பறவை போல இருப்பாங்க. அன்னப்பறவை எப்படி பால்ல இருக்கக்கூடிய தண்ணிய தனியா பால தனியா பிரிக்குதோ அதே மாதிரி இவங்க தனக்கு தெரிந்த நபர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிச்சு தனக்கு தெரிந்த நபர்களுக்கு நல்வழி சொல்லி தருவாங்க. அந்த அளவுக்கு நற்குணங்கள் இவங்க கிட்ட இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோன்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சவால்கள், துரோகங்கள், அந்த துரோகத்திலிருந்து மீண்டு வர்றது குறித்து இந்த வீடியோல நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா இரத்த பந்தம், பாசம் காட்டும் சகுனிகள், நண்பன் போன்ற பூர்வீல இருக்கும் எதிரிகள் ஆகிய 3 உறவுகள் எப்படி துரோகம் செய்யுது அப்படிங்கறத குறித்து விரிவாக இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. பல நல்ல விஷயங்கள் நடக்க இருந்தும் கடைசி நேரத்துல தடைபட்டு போயிருக்கிறாங்க. இதனால நீங்க மனவேதனையோட கடவுளிடம் முறையிட்டு அழுதிருக்கலாம். ஆனா இந்த தடைகள் உங்களை தோக்கடிக்க வரல, உங்களை எழுப்பதற்காக வந்திருக்கு. மிகப்பெரிய மாற்றம் ஒன்று உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதற்கு நீங்க ஒரு சிறிய பரிகாரம் செய்யணும். உங்கள் மனதில் உள்ள கவலையை நினைச்சு உங்க குலதெய்வத்தின் பெயரை ஊர் பெயருடன் கமெண்ட்ல எழுதுங்க. விருச்சிக ராசிக்கு ரத்த சம்பந்தமான உறவுகளே துரோகம் செய்யறாங்க. ஜோதிட ரீதியா விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு மற்றும் 11ஆம் இடம் லாபம், மூத்த சகோதரர்கள் இரண்டும் பலவீனமான பார்வையில இருக்குது. நீங்க யாரு உங்க உயிர் அப்படின்னு நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்ய காத்துட்டு இருக்காங்க. உங்கள் ரகசியங்கள், சேமிப்பு, சொத்து விவரம் அனைத்தையும் அவர்களிடம் நீங்க பகிர்ந்திருப்பீங்க. ஆனா அவர்களே உங்களுக்கு எதிரியா சதி செய்யறாங்க. அவர்கள் உங்களிடம் நைஸாக பேசி உதவி செய்வது போல கேட்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்கள் வீழ்ச்சியை ரசிப்பாங்க. நீங்க ஒரு முக்கியமான விஷயம் செய்ய திட்டமிட்டா அவங்க உங்க எதிரிக்கு எல்லா விவரங்களையும் தெரிவித்து விடுவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை தடுப்பாங்க. மற்றவர்கள் முன்னிலையில உங்களை கோபக்காரன் அப்படின்னு சித்தரிச்சு உங்கள் நட்பேரை கெடுப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களிடம் இருக்கும் அறிவுத்திறன் மற்றும் அழகாக சிந்திக்கும் திறமையின் காரணமா அவர்களுக்குள் பொறாமை ஏற்படுது. அதனால பாசம் காட்டுபவர்கள் எல்லோரும் உறவுகள் கிடையாது. யார் மற்ற உறவுகளை பற்றி அதிகமாக புரணி பேசுகிறார்களோ அவர்களிடம் இருந்து விலகி இருங்க. ரத்த பந்தத்தை விட கொடூரமான விஷயம் பாசம் காட்டும் சகுனிகளுங்க. இவங்க உங்கள் முன்னாடி விசுவாசமானவர்கள் போல நடிப்பாங்க. ஆனா உங்கள் ரகசிய திட்டங்களை எதிரிகளிடம் சேர்த்து உங்கள் வெற்றியை தடுப்பாங்க. ஜோதிட ரீதியா விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடம் நிம்மதி, சுகம், 10ஆம் இடம் தொழில், அந்தஸ்து இரண்டும் விசித்திரமான கிரக பார்வையில இருக்கு. உங்கள் தொழிலின் அடுத்த கட்ட நகர்வு, ரகசிய முதலீடு, குடும்பத்தில் இருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வரை அனைத்தையும் இவர்களிடம் நீங்க பகிர்ந்திருப்பீங்க. இவங்க உங்க தொழில் செய்யும் இடத்துல உங்களுடன் வேலை செய்பவர்களா இருக்கலாம். உங்கள் ரகசியங்களை பயன்படுத்தி அதை பூதாகரமான பிரச்சனையாக்கி உங்கள் தன்மானத்தை சிதைக்க துடிச்சிட்டு இருக்காங்க. விருச்சிக ராசிக்காரங்க கம்பீரமா இருக்கிறதுனால இவங்க மீது பொறாமை கொண்டு சதி செய்யறாங்க. அதனால பாசம் காட்டுபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் கிடையாதுங்க. யார் மற்றவங்களை பத்தி அதிகமா புரணி பேசுகிறார்களோ அவர்களிடம் இருந்து நீங்க விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. நண்பன் என்ற போர்வையில இருக்கும் நச்சு பாம்புகள் மிகவும் கொடூரமானவங்க. உங்க போராட்டங்கள், லட்சியங்கள், ரகசியங்கள் அனைத்தையும் நண்பன் என்று நம்பி பகிர்ந்திருப்பீங்க. ஆனா அவர்களே உங்க கோட்டைய தகர்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜோதிட ரீதியா விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடம் கன்னி ராசி. இதன் அதிபதி புதன் பகவான். புதன் புத்திசாலித்தனம், தகவலை பரிமாற்றத்தை குறிக்கும். இந்த இடத்துல கிரக சதி நடக்கும் போது உங்கள் நண்பர்கள் வட்டாரத்துல மிகப்பெரிய துரோகம் அரங்கேற போகுது. நீங்க நண்பனுக்காக எதையும் செய்வீங்க. ஆனா
அவர்களோ உங்களுக்கு எதிரியாக சதி செய்யறாங்க. உங்கள் தொழில் ரகசியம், புதிய திட்டம், குடும்ப பலவீனம் என அனைத்தையும் நண்பன் கிட்ட சொல்லி இருப்பீங்க. அந்த நட்பே உங்களுக்கு ஆபத்தாக வருது. இந்த நண்பன் உங்க முன்னாடி உங்களை புகழ்ந்து பேசுவான், ஆனா உள்ளுக்குள்ள உங்க வீழ்ச்சிய ரசிப்பான். நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது உங்கள் எதிரிக்கு க்ளூ கொடுப்பான். விருச்சிக ராசிக்காரர்களிடம் இருக்கும் காந்த சக்தி மற்றும் துணிச்சலை பார்த்து பொறாம கொண்டு சதி செய்யறாங்க. அதனால நண்பர்கள் எல்லோரும் நல்லவர்கள் கிடையாது. யார் மற்றவர்களுடைய ரகசியத்தை தோண்டி விசாரிக்கிறார்களோ அவர்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இதுவரைக்கும் நடந்த துரோகங்களை நினைச்சு நீங்க ஆத்திரத்துல இருக்கலாம், ஆனா இது உங்கள் வீழ்ச்சி கிடையாது, எழுச்சிக்கான ஆரம்பம். உங்களை அடக்கி போனவன் அப்படின்னு நினைத்தவர்கள் முன்னிலையில நீங்க விஸ்வரூபம் எடுத்து போறீங்க. உங்கள் பலத்தை பார்த்து பொறாமப்பட்டவங்க தலை குனிந்து நிக்க போறாங்க. அந்த வெற்றியை அடைய நீங்க சில மாற்றங்களை செய்யணும். முதல்ல உங்கள் அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கறத யார்கிட்டையும் சொல்லாதீங்க. விருச்சிகம் வேட்டையாடும் போது சத்தம் போடாது. யாரெல்லாம் உங்களை முடிந்து போனவன் அப்படின்னு சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில நீங்க அமைதியா இருந்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வரளி பூ சாற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. இது உங்கள் உடலில் ஒரு அதீத ஆற்றலை உருவாக்கும். சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. ஒரு சிறிய செம்பு காப்பை கையில் அணியுங்க. இது உங்க உடலில் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். துரோகம் செய்தவர்கள் மீது கோபப்பட்டு உங்களோட ஆற்றலை வீணடிச்சிடாதீங்க. காலம் அவர்களுக்கு நிச்சயமா பதிலடியை கொடுத்தே தீரும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் ஒரு நாள் நெடுத்துருள் நிற்பாங்க, ஆனா நீங்க அவர்களை சேர்த்து கொள்ளக்கூடாதுங்க. உங்களுடைய ஆழமான பாசத்தையே உங்களுக்கு எதிரியாக திருப்பி ரகசியங்களை பைத்த சகுனிகள் கர்வத்தோட சிரிக்கலாம், ஆனா தேல் தன் கொடுக்கை மறைத்து வைத்திருப்பது பயந்தாதில்ல. சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கு, அதுக்கு பயமெல்லாம் கிடையாது. அமைதியாக இருக்கும் எரிமலை வெடித்து சதறனா எப்பேற்பட்ட துரோகியையும் சுட்டரிப்பான். அதனால துரோகம் செய்தவர்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீங்க விடக்கூடாது. மன்னிப்பு கொடுப்பது உயர்வான குணம், ஆனா அவர்களை இதயத்தில் சேர்ப்பது தற்கொலைக்கு சமங்க. உங்கள் வெற்றியை மட்டுமே அவர்களுக்கு பதிலா நீங்க தரணுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க.
இந்த மாதம் ஆழ்ந்த யோசனையையும் அனுபவ அறிவையும் கொண்டு நீங்க எதையும் சாதிக்க முயற்சி பண்ண போறீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல வேகத்தை காட்டாம மெத்தனமாகவே நீங்க செய்யணுங்க. அரசாங்க வேலைகளும் அனுகூலமா இருக்கும். சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் காணாம போயிரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகும். பணவரத்து தாமதப்பட்டாலும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான கவலை உண்டாகும். சக ஊழியர்களுடன் அனுசரித்து போறது நல்லது. சகோதரர்களுக்கு திருமணம் முடியும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து போறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்ப விஷயமாக அலைய வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் நெருக்கம் குறையும். தாய் தந்தையரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. எதிலும் உற்சாகத்தை குறைத்து நீங்க இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை நீங்க அறிவிக்க போறீங்க. பாக்கிகள் வசூலாக போகுது. புதிய பங்குதாரர்கள் இணைய போறாங்க. நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய யுத்திகளை நீங்க கையாள போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொன்ன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். எடுத்த வேலைய கொடுத்த நேரத்துல செய்து கொடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்க நிதானமாக செயல்படுவதன் மூலமா பல காரியங்களை சாதிக்க முடியுங்க. இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. குரு பகவானின் மூலமா உங்களுடைய தைரியம் அதிகரிக்க போகுதுங்க. சகோதரர்கள் வகையில மிக நல்ல பலன்களை எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாங்க. நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிலும் லாபம் கிடைக்க போகுது. மன தெம்பு உண்டாக போகுது. வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுதுங்க. வாக்கு வன்மையால காரியம் கைகூட போகுதுங்க. உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலைமைக்கு உயர போகுதுங்க. போட்டிகள் நீங்க போகுதுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க. தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க. நிலுவையில் உள்ள பணம் வந்து சேர போகுது. நிர்வாக திறமை வெளிப்பட போகுதுங்க. மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் நிச்சயமும் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க. வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுதுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க போகுதுங்க. உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுதுங்க. பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க. உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியத்தில் வெற்றியடைய போறீங்க.
கலைத்துறையினருக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது. உங்களுடைய மறைமுக எதிரிகள் காணாம போக போறாங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனை தீரப்போகுதுங்க. பணவரத்து கூட போகுதுங்க. மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க. திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமா இருக்கிறது நன்மை தருங்க. ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும். வேற்றுமொழி பேசும் நபரால நன்மை உண்டாக போகுது. மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரப்போகுது. எதிர்பார்த்த உதவி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க. காரியத்தடை காணாம போக போகுதுங்க. எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது. உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக கரைஞ்சு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.